எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஓனருக்கு எப்பவுமே இதே வேலை தான். என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? கார் எடுத்துன்னு போகிறது, இதுமாரி சுத்தமாக வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் எடுத்துன்னு வந்து நிப்பாட்டுறது. நம்ம எதனா ஒரு எமர்ஜென்சி வண்டி எடுக்க போகும்போது வண்டியில் எண்ணெய் இருக்காது. போய் எண்ணெய் போடு குமார் அப்படின்னு சொல்லவும் மாட்டார். இதே வேலை தான் ஓனருக்கு எப்போ பார்த்தாலும். இப்போ காலையிலே பையனோட கார் எடுத்துன்னு வெளியே போயிட்டார். இந்த கார் சாவி என்கிட்ட கொடுத்து குமார் கார் கழுவினார். பார்த்தா வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. அப்போ போட்டுன்னு வந்துடலாம் அப்படின்ட்டு கார் கழுவிட்டு குளிச்சுட்டு பெட்ரோல் போட போயின்னு இருக்கிறேன். உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் சிறப்பு பாதுகாப்பு படைகளின் பொது இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அதுக்கான வீடியோ தான் இது. குவைத்தோட மாநகராட்சி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்குது. என்னென்னா, இந்த சாலை ஓரமாகவோ இல்லை திறந்த வெளிப்பகுதியிலையோ இல்லை காலியாக இருக்கிற இடத்துலையோ காருங்களோ இல்லை அந்த போட்டெலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. அப்படி விட்டங்கன்னா உங்கள் மேலே அபராதம் போட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்குது. நம்மள மாரி டிரைவருங்க இடம் காலியாக இருக்குது அப்படின்ட்டு எங்கேயும் காரை விட்டுட்டு போயிடாதுங்க. அதேமாரி காரு விட்டாலும் சேஃப்டியாக லாக் பண்ணிவிட்டு, இந்த கண்ணாடி வழியிலேருந்து பார்த்தா உள்ளே இந்த செல்ஃபோனோ பர்ஸோ வேறு இந்த பசங்களோட லேப்டாப்போ ஐபேடோ அது மேலாம் இருக்கிற மாரி வைக்காதீங்க. ஏன்னா அதுமாரி இருக்கிறது தெரிஞ்சாலே கண்ணாடி உடைச்சி திருடின்னு போக வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் போட்டாச்சு, டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது. டேங்க்கு ஃபுல் பண்ணதுக்கு 6 தினார் வந்துச்சு. நம்பர் காசுக்கு 1813 ரூபா. இங்கே பெட்ரோல் விட்டு அதே ரேட்டு தான் வைக்குது. அந்த ஆதின்னு சொல்லுவாங்க 91, அது 85 ஃபில்ஸ். அப்புறம் சூசி 95, அது 105 ஃபில்ஸ். அப்புறம் அல்ட்ரா 98, அது 225 ஃபில்ஸ். அதே ரேட்டு தான். சவுதியில் மட்டும்தான் அந்த அல்ட்ரான்றது ஏறி இருக்குது ரேட்டு. இதுக்கே ஏடிஎம்மில் காசு இல்லை. ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பாபா நான் சவி பம்சின் பத்தாக்கா மாஃபி ப்ளஸ் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏல்லா அப்படின்ட்டு போட்டு விட்டார். போகிறேன், வீட்டுக்கு போயின்னு இருக்கிறேன். வேலையே வரமாட்டேங்குது, கட்டுப்படிக்குது. ஏன்னா வேலை வந்தால் தானே நாலு டக்குன்னு போகும். இந்த போர் சீக்கிரம் முடிஞ்சு வேலை வரட்டும். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணால் வெங்காய பச்சடி, அப்போ இது ஓப்பன் பண்ணால் பிரியாணியாக தான் இருக்கும். நல்லா ஆவி பறக்க வந்திருக்கு பிரியாணி. பிரியாணி சாப்பிட்றதும் ரூல்ஸ் இருக்குது. கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் வெங்காய பச்சடி, கொஞ்சம் சிக்கனு எல்லாத்தையும் எடுத்து வச்சு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சரி, அச்சு நாக் அவுட் பண்ணுவோம். தமிழ் புத்தாண்டதும் நம்ம ஊர் பிரியாணி வந்துக்குது, சாப்பிட்லாம். ஓஃபி வந்திருக்கேன். பையன் இந்த பிசி எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறான். அது பிசின்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. என்ன ஆச்சு இருந்தாலும் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணிட்டு போனோம். இப்போ நான் ஒரே ஆளை தான் எடுத்துன்னு போனோம். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. சரி, தூக்கின்னு இப்போ உள்ளே காட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு எடுத்துன்னு வீட்டுக்கு போவோம். அந்த பிசி ரெடி பண்ணி வாங்கினவே இல்லை. அது ரொம்ப லேட்டாகவும் என்னவே வந்துட்டு நான் வந்த உடனே எங்கே உட்கார வச்சாங்க. அப்படியே பையன் அந்த பெண் பிள்ளை இட்டுன்னு வந்தான். பெண் பிள்ளை இட்டுன்னு போய் முட்லால் விட்டு வந்தேன். முட்லால் விட்டு வரும்போது ஒரு அதிர்ச்சி என்னென்னா, இப்போ முட்லால் கேமரா வச்சுட்டாங்க, அது தெரியும், பெரிய கேமரா வச்சுருக்காங்க. அப்போ முட்லால் 80ஆம் நம்பர் ரூட்டுக்கு வரும்போது அந்த கொஞ்சம் அந்த 80ஆம் ரூட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேமரா ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்பீட் லிமிட்டடுக்கு பின்னாடி சைடு பார்த்து ஃப்ளாஷ் அடிக்கிற மாரி. அது நான் எப்படி சொல்கிறது, எதிர்த்தா பார்த்தா என்னோட அங்கே குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கேமரா அது கரெக்டாக அந்த மூலையில் எடுத்துன்னு வச்சுருக்காங்க. அந்த கேமரா இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன கேமரா. முட்லா பக்கத்தில் யாருன்னா போனால் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அதே முட்லாவில் ஒரு ஈவினிங் போல் இந்த போலீஸுக்காரும் மோதி இருக்குது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதில் 2 பேருக்கு மட்டும்தான் காயம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே நடந்த ஒரு விபத்தை போய் இது பண்ணியிருக்கும் போது பின்னாடி வந்த வண்டி இடிச்சிடுச்சு அப்படின்ற மாரி இந்த தகவல் வெளியே வந்திருக்கு. அப்புறம் சவுதியில் ஜித்தாவில்
போலியான இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்டு வச்சு துணி விற்பனை பண்ணுற ஒரு இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம். வெளிநாட்டில் தான் தப்பு பண்ண முடியாதுன்னு பார்த்தா இந்த நாட்டிலையும் தப்பு பண்ணியிருக்கானுங்க. அதில் வந்து ஒரு 3000 துணியும் ஒரு 2 லட்சம் ஸ்டிக்கரும் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பார்த்தேன். 2 லட்சமா எவ்வளோ சம்திங் 20,000 ஏதோ சரியாக தெரியல. அந்தளவுக்கு ஸ்டிக்கர் பார்த்தேன். ஜித்தாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக துணி வாங்கி போடுங்க, பிராண்டுன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு போகிறேங்க. நான் 3 வருஷம் ஜித்தாவில் தான் இருந்தேன், சவுதியில். அப்புறம் திருப்பியும் போய் முட்லாவோட பிள்ளை எட்டுன்னு வரணும். எத்தனை மணிக்கு போவாங்கன்னு தெரில, பொறுத்து வந்து பார்ப்போம். முட்லாவில் விட்ட பொண்ணை இப்போ தான் போய் எட்டுன்னு வந்தேன். முட்லாவுக்கு நான் போக ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் இன்றைக்கி போனது தான் ரொம்ப 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 நேரம் போய் வந்தது. ஒரு 11 மணி போல் எடுத்திருப்பேன். மணி இப்போ 12:15 ஆகுது. 1.25 மணி நேரம் போய் வர்றதுக்கு. ஐயோ, சீக்கிரமாக போயிட்டு வந்திருப்பேன். எவ்வளோ பெரிய டிராஃபிக்லேயே இவ்வளோ நேரம் ஆனது கிடையாது. இன்றைக்கி ஆனதுக்கு காரணம் நம்ம தலைவர் பஜ்ரோ பண்ண வேலை. 80 தாண்டினாலே வண்டி இப்படி இப்படின்னு ஆடுது. தனியாக போகும்போது பிரச்சனை இல்லை, மேடம் வரும்போது என்ன குமார் வண்டி இப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க, பயப்படுறாங்க. சரி, அவங்க பயப்படுத்தல நியாயம் இருக்குது அப்படின்னு நினச்சின்னு ஒரு 80 போய் இட்டுன்னு இப்போ தான் வந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எதனா வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பாய்.